தாவேக இணைய போகிறது நிறைய பேச்சுவார்த்தைகள் நடந்தது, நிறைய சமூக வலைதளத்தில் எப்படி பாருங்க? வேறு தேசிய கட்சியோட இணைவு இல்லை, எங்களை பொறுத்தளவுக்கு எங்களால் பலருக்கு நன்மை நடக்கிறது, அவ்வளோதான். சுருக்கமாக சொல்ல போனால் எங்களால் பலருக்கு நன்மை. சரி, இப்போது அடுத்த கட்டமாக எந்த மாதிரியான கட்சியோடைய வலு இருக்குது? தலைவர் அதை முடிவு செய்வார். தேர்தல் அறிக்கை தயாரிப்பு பணி எப்படி போயிட்டு இருக்கு? எப்போ வெளியே வரும்? தலைவருக்கு அதை பற்றி கண்காணித்து கொண்டிருக்கிறார். அவர் மிக விரைவில் அதை பற்றி ஆய்ந்து முடிவு மேற்கொள்வார். புகழேந்தி அவர்களும் சசிகலா அவர்களும் கட்சிகள் ஆரம்பிச்சிருக்காங்க, அதிமுக வந்தவங்க தான். இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது அவங்க விருப்பம். ஓபிஎஸ் ஐயா திமுக இருந்திருக்காங்க. இது எப்படி ஒரு அதிரடியான ஒரு நடவடிக்கை? வேதனைக்குரிய ஒன்று. வேட்பாளர்லாம் எப்போ அறிவிக்க போறீங்க? அதுக்கு உண்டான இறுதி பணிகள்லாம் முடிஞ்சதா? அது எல்லா கட்சியும் தான் கூட்டணியே முடியாது. எல்லா கட்சியும் இருக்கிற போது எங்களுக்கு வேட்பாளர் கேட்குறீங்களே. இல்லை, கூட்டணியில் எல்லாம் கட்சி வரப்போகிறா சார்? என்ன பேசிட்டு இருக்கீங்களா? பொறுத்து வந்து பாருங்கள் சார். விஜய்க்கு அடுத்தது எங்கே கூட்டம் நடக்க போகுது சார்? ஒன்றும் அது முடிவு செய்யவில்லை. சார், ஆட்சியில் பங்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிலையிலே காங்கிரஸ் அப்படியே பேசுகிற மாதிரி இருக்குது. இப்போ அவங்க உறுதிப்படுத்திட்டாங்க. இவர் என்னை பொறுத்தளவு சொல்கிறது, எங்களால் அவர்களுக்கு நன்மை. இல்லை, நீங்கள் இல்லை இல்லை ஒரே சுருக்கமாக ஒரே வரின்னு சொல்லிட்டு பாருங்கள். மாற்று கட்சியில் இருக்கின்றவர்களுக்கெல்லாம் எங்களால் ஒரு நன்மை கிடைத்திருக்கிறது. இல்லை, கோபண்ணா போன்றவர்கள் சொல்லியிருக்காங்க. கோபண்ணா போன்றவர்கள் காங்கிரஸ் இல்லை, தனி மனிதனை சொல்ல முடியாது. என்னுடைய ஒரே கருத்து அவ்வளோதான். எங்களால் அவர்களுக்கு கூடுதல் சீட்டும் நல்ல வாய்ப்பும் கிடைத்திருக்கிறது. கடந்த தஞ்சாவூர்